இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டிச்சு வந்து சோட்டி ஸ்டிச்சு. அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி கேவ் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு லாங் செயின் ஒன்று, எப்பயும் போல த்ரெட்டை வந்து அடியிலேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு லாங் செயின், அது பக்கத்தில் அந்த செயினை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக் போடணும். லாங் செயின் போட்டு அது பக்கத்தில் லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக்கு. அடுத்து அப்படியே ரிவர்ஸில் கீழே கொண்டு போய் கொஞ்சம் கீழே இறக்கி இந்த ஸ்டிச்சை அடுத்து போடணும். ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக், திருப்பி அப்படியே மேலே. இது வந்து பக்கத்தில் ஒரு இந்த சைடு ஒரு 3 தடவை, அந்த சைடு ஒரு 3 தடவை, மொத்தம் ஒரு 6 தடவை வந்து நம்ம இது மாதிரி பக்கத்தில் மேலேயே லாக் ஸ்டிச்சை போட்டுட்டு வரணும். ஃபஸ்ட்டு கீழே இறக்கி போடும்போது அடுத்தடுத்து கொஞ்சம் கீழே இறக்கி அந்த ஸ்டிச்சு போடணும். மேலே வந்து ஒரு 5-6 தடவை வந்து ஒரே பக்கத்துலேயே அடுத்தடுத்து வர மாதிரி போடணும். பாருங்கள், உங்களுக்கு நான் போடுறது புரியும். பக்கத்தில் கொஞ்சம் கீழே இறக்கி அந்த ஸ்டிச்சை வந்து போட்டுட்டு போகணும். இப்போ இது பக்கத்தில் மேலே திருப்பி கீழே கொஞ்சம் ஸ்டிச்சை வந்து லாங்காக கொஞ்சம் கீழே இறக்கி அதுக்கு ஒரு லாக்கு. அடுத்து இது பக்கத்துலேயே மேலே இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி அதாவது லாங் செயின் எடுத்து கொஞ்சம் கீழே இறக்கி போட்டு இது மேலே மட்டும் ஒன்று போல் ஒரு 5 தடவை 6 தடவை ஒரே பக்கத்தில் வர மாதிரிக்கு நம்ம இந்த வந்து ஸ்டிச்சை போட்டுக்கிடணும். போட்டுட்டு அடுத்து எப்படி போடுறேன்னு சொல்கிறேன் வாங்க. இதை வந்து கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி குத்தி ஒரு லாக்கு, அதை அப்படியே இந்த ரைட் சைடில் கொண்டு போய் குத்தி அதுக்கு லாக் வந்து பக்கத்தில் போடாமல் மேலே லாக் போட்டுருங்க. போட்டுட்டு அதை அப்படியே கீழே கொண்டுட்டு வாங்க. இந்த ஸ்டிச்சு எப்படி போட்டிருக்கோமோ அந்த லைன் மேலேயே நம்ம இந்த லைன் எப்படி போட்டிருக்கோமோ அந்த இது மேலேயே இந்த ஸ்டிச்சை வந்து போட்டுகிட்டே வரணும். அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லாங் செயின் போட்டு ஒரு லாக்கு, இது அப்படியே அந்த சைடு கொண்டுட்டு போய் ஒரு செயின் போட்டு அதை வந்து இப்படி பக்கத்தில் லாக் பண்ணாமல் மேலே லாக் பண்ணணும். திருப்பி அந்த ஸ்டிச்சில் கரெக்டாக அந்த டிசைனுக்கு எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதுலேயே ஒரு லாக்கு. போட்டுட்டு திருப்பி இதை கொஞ்சம் கேப் போட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு செயின், குட்டி லாக்கு. அந்த சைடு அதை கொண்டுட்டு போய் ஒரு செயின், அதை லாக் பண்ணுறதுக்கு மேலே வந்து ஒரு குட்டி லாக்கு. திருப்பி ஒரு செயின் கீழே கொண்டு வந்து அதுக்கு ஒரு லாக். ஓகேங்களா? இப்போ வந்து அந்த ஸ்டிச் வந்து இப்படியே தான் போட்டுகிட்டே போகணும். ஒரு செயின், ஒரு குட்டி லாக், திருப்பி அகைன் கீழே கொண்டு போய் அந்த நம்ம வரைஞ்சிருக்கோம்ல டிசைன் அதில் கரெக்டாக இந்த மாதிரி திருப்பி அகைன் மேலே கொண்டு போய் ஒரு செயின், அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக். இப்போ அந்த சைடு கொண்டு போகணும். ஒரு செயின் போட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக். திருப்பி ஒரு செயின் கொண்டு போய் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி லாக். அகைன் அந்த சைடு கொண்டு போய் ஒரு செயின், மேலே குட்டி லாக்.
சைடில் போடக்கூடாது, மேலே மேலே தான் அந்த லாக்கை வந்து நம்ம போடணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஒரு குட்டி லாக் அந்த சைடு கொண்டு போய் ஒரு செயின் போட்டுட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி செயின் போட்டு லாக் பண்ணணும். அடுத்து இப்படியே அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போட்டுகிட்டே வரணும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு நல்ல ஸ்பீடு கிடைக்கும், ஈஸியாக வேகமாக போட்டுடலாம். இந்த மாதிரி போடணும். இப்போ வந்து எனக்குள்ள வந்து நமக்கு த்ரெட்டு வந்து கம்மியாக இருக்குது, அந்த அளவு நமக்கு வராது. அதனால் என்ன செய்யணும், நம்ம இங்கே கொண்டுட்டு போய் ஒரு செயின் போட்டு ஒரு லாக் போடுறோம்ல, திருப்பி இந்த சைடு இப்படி போகாமல் திருப்பி கீழே கொண்டுட்டு வந்து ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடில் இப்படி கொண்டுட்டு போய் பக்கத்தில் குத்தி ஒரு லாங் செயின் ஒரு குட்டி லாக், திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வந்து ஒரு செயின் குட்டி லாக். இப்போ வந்து நமக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் எப்பயும் போல் நல்லா த்ரெட்டு வந்து தடிமனாக கிடச்சிருச்சு. அடுத்து எப்பயும் போல் நம்ம வந்து ஸ்டிச் போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. இது வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காண்டி தான் இந்த மாதிரி போடுறோம். அதாவது த்ரெட் அவனுக்குலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒல்லியாக வந்துருச்சுன்னா அது அசிங்கமாக இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணுறக்காண்டி இந்த மாதிரி இந்த மாதிரி போடுறோம். ஓகேங்களா? இப்போ லாங் செயின் ஒரு குட்டி லாக். இப்போ திருப்பி போய் லாங் செயின் ஒரு குட்டி லாக் போட்டு அகைன் அந்த சைடு கொண்டு போய் ஒரு செயின் மேலே லாக்கு, திருப்பி கீழே கொண்டுட்டு வரோம். லாங் செயின் ஒரு குட்டி லாக், திருப்பி மேலே போகிறோம். ஒரு லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக், அந்த சைடு போய் ஒரு செயின் போட்டு மேலே தான் லாக் போடணும், கீழே போடக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து அவ்வளோதான். இந்த டிசைனும் இதுக்குள்ளே நம்ம நாட் போட போகிறோம் அப்படின்னா குத்துன இடத்துல நம்ம வந்து இதுக்குள்ளே அப்படியே அங்கனுக்குள்ளேயே குத்தி நாட் போட்டுக்கலாம். அங்கனுக்குள்ளேயே குத்தி இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம வந்து நெக் லைனில் யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். முடிஞ்சு அவ்வளோதான், இந்த ஸ்டிச் வந்து முடிஞ்சு. இதே வந்து நம்ம டபுள் கலர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லாக் போட்டுடலாம். அவ்வளோதான், இந்த லாக் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து நெக்லைனில் யூஸ் பண்ணால் அழகாக இருக்கும். என்னென்ன ஷேப்பில் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரவுண்டில் இந்த ஸ்டிச்சை வந்து இந்த ரவுண்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இப்படி கர்வ், ப்ளவுஸில் நம்ம ப்ளவுஸில் போடுவோம், இந்த ரவுண்டு கர்வ் பண்ணிக்க கழுத்து வளைவில் இந்த 2 மொத்தம் 3 இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. இந்த 3 ஷேப்லேயும் நீங்கள் இந்த சோட்டி ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது போக ஒரு டிசைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எது எப்படி போடணும், எந்தெந்த இடத்துல எப்படி போடணும்னு தெரியும். அதனால் ஒரு டிசைனில் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.